பெல் கம்பெனியிலேருந்து 2025 400 வேகன்சி பொறியாளர் பயிற்சி பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இது விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட்டு, என்னென்ன கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போதைய பெல் கம்பெனி வேலையில் பார்த்திங்கன்னா பொறியாளர் பயிற்சி இதில் 150 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேற்பார்வையாளர் பயிற்சி தொழில்நுட்பத்தில் 250 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 400 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பொறியாளர் பயிற்சியில் 150 வேகன்சி, அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ வேகன்சின்னு சொல்லி நம்ம விரிவாக பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலில் 70 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலில் 25 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. சிவில் டிபார்ட்மெண்ட்டில் 25 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸில் 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் 5 வேகன்சிக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உலோகவியலில் 5 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பொறியாளர் பயிற்சியில். அடுத்து நம்ம மேற்பார்வையாளர் பயிற்சியில் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பத்தில் என்னென்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் 140 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் 55 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சிவிலில் 35 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸில் 20 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 4 மட்டும்தான். இதில் பொறியாளரும் மேற்பார்வையாளர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தான் அதிக வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருந்தால் இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். அடுத்து இது அப்ளை பண்ணுறது என்ன குவாலிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். பொறியாளர் பயிற்சிக்கு விண்ணப்பதாரர் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஜினியர் முடிச்சுக்கிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இன்ஜினியர் அப்படி இல்லைனா தொழில்நுட்பத்தில் நீங்கள் முழு நேர இளங்கலை பட்டம் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிருப்பீங்க. அப்படி படிச்சிருந்தா இதுக்கு பார்த்திங்கன்னா நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் காலேஜ் முழு நேரம் நீங்கள் போய் பார்த்திங்கன்னா ஃபுல் டைமில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் முதுகலை பட்டம் சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேற்பார்வையாளர் பயிற்சிக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய பல்கலைக்கழகம் அப்படி இல்லைனா நிறுவனத்திலிருந்து முழு நேர வழக்கமான பொறியியல் டிப்ளமா படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்ஜினியரிங் டிப்ளமா படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை நீங்கள் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 65% நீங்கள் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து வருடங்கள் மற்றும் செமஸ்டரில் நீங்கள் பார்த்திங்கன்னா சிஜிபிஏல நீங்கள் எஸ்சி கேட்டகரிக்கு 60% எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற அதர் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 65% எடுத்துருந்தால் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பொறியாளர் பயிற்சிக்கு இது கொடுக்கலாம். அது மேற்பார்வையாளருக்கு பார்த்திங்கன்னா 18 முதல் 27 வயசு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தான் பொறியாளர் பயிற்சிக்கு இது சேம் ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடிக்கு விண்ணப்பதாரர்கள் 10 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 15 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரிக்கு 13 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸைஸ் மேலே பார்த்திங்களா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம்னு பார்க்கலாம். சம்பளம் பொறியாளர் பயிற்சிக்கு ஸ்டார்டிங்லேயே 50,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மேற்பார்வையாளர் பயிற்சி தொழில்நுட்பத்தில் 33,500லேருந்து 1,20,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கே இவ்வளோ கொடுக்கும்போது இன்னும் இது மட்டும் இல்லாத அலவன்ஸ்லாம் இருக்குது. இந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்துனா உங்களுக்கு சேலரி அதிகமாக வரும். அதனால் இந்த ஜாப் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணி கண்டிப்பாக வாங்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டாக்குமெண்டேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி அடுத்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த பெல் கம்பெனியெலாம் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சொல்லலை. விரைவில் புதுப்பிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற விண்ணப்பதாரர்கள் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சொல்லலாம். ஆனால் அப்படி பேமெண்ட் இருந்தால் உங்களுக்கு ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் 1/2/2025 தான் அப்ளிகேஷன் ஆன்லைன் லிங்க் ஓப்பன் ஆகுது. அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே தெரியும். அப்போ அப்படி அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் போய் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனில் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸு, குவாலிஃபிகேஷன் இந்த டீட்டெயில்ஸ் கேட்க நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிங்க. டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சப்மிட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 1/2/2025 கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு 28/2/2025 க்ளோஸ் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த டேட்டில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நமக்கு
இது மாதிரி ஜாப்ஸு அது இல்லாத இந்த ஜாப்ஸுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்தால் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்ப்பது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.